சார் வணக்கம் சார். உங்கள் ஜவஹர் சேலம்லேருந்து பேசுகிறேன் நான். இந்த ப்ராடக்ட் வந்து எப்படின்னாக்க, மனிதன் உணவே மருந்தாக சாப்பிட்டுட்ருக்கான். இந்த மருந்தே உணவாக மனிதன் உணவு பழக்கம் மாறி போயிடுச்சு. இன்றைய காலகட்டத்தில் இப்போது எவ்வளவோ சிஸ்டம் மாறிடுச்சு. இயற்கையை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டோம் நம்ம. மனிதன் தன்னை தானே பாதுகாத்து கொள்ள ஒரு இனிய உணவு, இது மருந்து இல்லை, ஒரு உணவு. சார், அந்த காலத்தில் பூண்டோடு அறுத்து வென்றான்னு சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து பூண்டு யாரும் சாப்பிட வேணாம், இது நம்முடைய ஸ்டிமுலேட்டிங் மெட்டீரியல் அப்படின்ட்டு ஒரு சில இயக்கத்தில் வந்து சொல்லி வந்தாங்க. வெங்காயம் பூண்டுலாம் சாப்பிட வேணான்ட்டு. சார், பூண்டுங்கிறது ஒரு இனிய உணவு. அந்த பூண்டு சாப்பிட்டோம்னாக்க உலகத்தில் எத்தனை நோய் இருந்தாலும் அந்த நோய்கள் தடைப்பட்டு விடும். வருமுன் காக்கலாம், வந்த பிறகு அதை வந்து 100% நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம், தீர்வு கொண்டலாம் நம்ம. சார், ஸோ நம்ம பூண்டில் வந்து ஒரு இனிய அரிய ஒரு வகையான ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குது, அலிசின் சல்ஃபைடு. சார், அலிசின் சல்ஃபைட் இது ஒவ்வொரு பூண்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு உண்டான பூண்டில் அதோடைய தன்மையாக மாறுபடும். எல்லாம் பூண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் சார். நீலகிரி பூண்டு, நாட்டு பூண்டு, சைனா பூண்டு, கொடைக்கானல் பூண்டு அப்படின்னு சொல்கிறாங்க சார். இன்றைக்கி வந்து கொடைக்கானல் பூண்டுடைய அந்த உள்ளர பஞ்சன்சிம்பாங்க சார், அந்த காரத்தன்மை அதிகமாக இருக்குன்ட்டு ஒரு பேட்டன்ட் வாங்கி அதுக்கான உண்டான பணியில் செஞ்சுட்டாங்க. அப்போது அந்த பூண்டு நம்ம வாங்கிட்டு பெரிய பல்லாம் எடுத்ததில் அதை வந்து கிளியர் பண்ணி அதை உணவாக மாற்றி தரேன் சார். நம்ம பூண்டு எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஒரு மாதத்துக்கு வந்து அதிகப்படியாக வந்து ஒரு 100 கிராம் 200 கிராம் வாங்கணுமோ. இப்போது ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 20 கிராம் பூண்டு சாப்பிட்ணும், சாப்பிட்டா நல்லது. அப்படிங்கிறப்போ இப்போ நான் 1 கிலோ பூண்டு தரேன் சார், அதை ப்ராசஸ் பண்ணி தரேன் நான். என்னுடைய சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லை. ஒரு உணவு, இது உணவில் ஒரு பகுதியாக நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காக? ஒரு பிரியாணிக்கு, சிக்கனுக்கு, மட்டனுக்கு எல்லாம் ஒரு குருமா செய்கிறோம், இவ்வளோ தான். நம்ம ஒரு டோட்டல் 10 பேருக்கு ஃபேமிலிக்கு ஒரு 100 கிராம் அது பயன்படுத்தா ஜாஸ்தி. இதில் இப்போது பூண்டை வந்து உணவாக சாப்பிட்றது எப்படின்ட்டு ஒரு ஆராய்ச்சி, ஒரு 2 ஆண்டு காலம் ஆராய்ச்சி செஞ்சு, நான் வந்து பேசிக்காக வந்து கெமிஸ்ட்ரி கிராஜுவேட் சார். ஃபஸ்ட்டு எனக்காக தயாரித்தேன். அதை நான் நல்லா இருக்கிறதுக்காக, என் மனைவி நல்லா இருக்கிறதுக்காக ஒரு உணவு ட்ரை பண்ணி பார்க்குறான்ட்டு பல காம்படிஷனில் போய் சேரப்போ ஊறுகாய் பண்ணேன், அப்புறம் வறுத்து சாப்பிட்டேன், இட்லி வச்சு சாப்பிட்டேன். கடைசியாக என்ன பண்ணோம், இதை வந்து அந்த கெமிஸ்ட்ரியாக இதில் என்ன இருக்குதுன்னு உட்காந்து படித்தேன் சார். இதில் அலிசின் சல்ஃபைடுன்னு இருக்குது. அலிசின்ங்கிறது வந்து இரத்த நாளங்களை சுத்தப்படுத்துகிற ஒரு மெட்டீரியல். உங்களுடைய இரத்தத்தை இலகும் தன்மையாக மாற்றும். ரத்தம் வந்து ஆன்டிகொலாகண்டாக கெட்டியாக மானதான் ஹார்ட் அட்டாக்கு மற்ற பிரச்சனை எல்லாம் வருது சார். இது ஆன்டிகொலாகண்ட், இது ஆன்டி பாக்டீரியல், ஆக்டிவ் ஃபஞ்சிசைடு, ஆன்டிவைரல். நீங்கள் எத்தனை ஆன்டி இருக்கோ அத்தனை ஆன்டிக்கும் ஒரே பூண்டு தான் சார். ஒவ்வொரு பூண்டு கொஞ்சம் மாறுபடலாம். அப்போது பச்சை பூண்டை சாப்பிட முடியுமா? முடியாது. சாப்பிட்டோம்னாக்க வாய் புண்ணாயிடும். ஏன்? சல்ஃபைடு இருக்குது அதில். இப்போது அலிசின் எண்ணெய் வேக வச்சாவோ கட் பண்ணாவோ அதனுடைய பார்ட்டிக்கல் கன்வெர்ட் ஆகிடும். இதனுடைய டெரிவேட்டிவ் எடுத்து தான் நம்ம வந்து லேபில் தயாரித்து ஒரு இருதய அறுவை சிகிச்சைக்கோ இல்லை இருது நோய் வந்துருக்குண்டான மருந்துகளாகவோ அந்த காம்படிஷனில் கொடுக்குறாங்க. வெரி காஸ்ட்லி. நமக்கு மிக குறைந்த விலையில் இந்த பொருள் கிடைக்கிது நமக்கு. அப்படிங்கிறப்போ அந்த அலிசின் வந்து கட் பண்ணக்கூடாது, பார்ட்டிகள் சேஞ்ச் ஆகக்கூடாது, வேகக்கூடாது. அப்போ அந்த பொருள் அப்படியே எப்படி சாப்பிடுதுன்ட்டு உட்காந்து ஒரு 2 ஆண்டுகள் ஒவ்வொரு காம்படிஷன் போட்டு செக் பண்ணேன் சார். அதில் அந்த சல்ஃபைடை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னாக்க அது என்னாகும்? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அலிசின் மட்டும் தனியாக கிடைக்கும். ஒரு தனிமனிதன் சார், ஒரு குழந்தை இல்லை,
அப்படின்னா இந்த அலிசின் மெட்டீரியல் பூண்டு மூலியம் சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சார். இது வந்து நான் சொல்கிறது நீங்கள் காதில் கேட்டுக்கோங்க. நீங்கள் ஏஐ டெக்னாலஜி இருக்குது, இல்லைன்னா ஜெமினி இருக்குது, ChatGPT இருக்குது, கூகுள் இருக்குது. இதில் போய் செக் பண்ணுங்கள். அலிசின் ALLICIN அப்படின்னு செக் பண்ணுங்கள். அப்போது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன தெரியும் நமக்கு. அப்போது அந்த அலிசினை வந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகளை வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் சார். சார் இப்போ பாருங்கள், அலிசின் அப்படின்னா என்ன சார்? சாதாரண பூண்டு, நம்ம தினம் தினம் யூஸ் பண்ணுற ஒரு சாதாரண பூண்டில் நாங்கள் கொடைக்கானலில் கிடைக்கிற ஹை பஞ்சன்சியுடைய பூண்டு வாங்கிட்டு வந்து பெரிய பூண்டை உளிக்கணும். அதை உளிச்சிட்டு அதை ப்ராசஸ் பண்ணணும். இதில் இருக்க சல்ஃபரை வந்து தனியாக பிரித்து எடுக்கணும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி இருக்குது. அதுதான் நம்ம படித்து அனுபவம் சயின்டிஃபிக்காக சரிது சார். அந்த அலிசின் சல்ஃபைடை வந்து நம்ம அலிசின் ஸ்பாயில் ஆகாமல் சல்ஃபைடை மட்டும் நியூட்ரலைஸ் பண்ணணும். ஒரு ஆசிடும் பேஸிலும் ஆட் பண்ணாக்க நம்ம ப்ளஸ் டூவில் படிச்சிருப்போம் டைட்ரேஷனில். ஒரு ஆசிட் பார்ட்டிகல் இருக்கும், இது இருக்கும், பேஸ் இருக்கும். கடைசியில் அந்த ரோஸ் கலராக மாறப்போ லைட் பிங்க் வந்ததுன்னா டைட்ரேஷன் ஓவர் அப்படின்னு படிப்போம். இப்போது அதே பூண்டு தான் இதை ப்ராசஸ் பண்ணுறப்பங்க பாருங்கள். இந்த காப்பர் சல்ஃபேட் கலர் இருக்கு இல்லையா, அந்த காப்பர் சல்ஃபேட் கலருக்கு வந்துடும் சார். இந்த ப்ளூயிஷ் வந்துடும். இந்த ராமர் ப்ளூம்பாங்க, இல்லைன்னா ஸ்கை ப்ளூ, கொஞ்சம் டீப் ப்ளூ. அந்த கலர் வந்துருச்சுனாக்க அந்த சல்ஃபைடு வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அது அப்போ அலிசின் அப்படியே இருக்குது. அது பிரேக் பண்ணல, பாயில் பண்ணல, ஹீட் பண்ணல. அந்த கண்டென்ட் ஆஃப் த கார்லிக்கில் பூண்டு இருக்க அலிசினை நம்ம பயன்படுத்தணும். சீப்பான காஸ்ட்டு சார். இப்போ இன்றைக்கி கிலோ 300 400 அருமையான நீலகிரி பூண்டு கிடைக்கிது. அதை விட தி பெஸ்ட் 600 700 கொடைக்கானல் பூண்டு கிடைக்கிது சார். இன்னும் காஸ்ட்லி. அந்த பூண்டை வந்து இந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஒரு வாரம் ஆச்சுன்னாவே அது நியூட்ரலைஸ் ஆகிடும். அலிசின் தனியாக வந்துடும், சல்ஃபைட் தனியாக போயிடும். அடுத்ததாக அந்த ப்ராசஸ் ஆன பூண்டை நம்ம வந்து ஒரு 16 வகையான தேன்கள் வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ளவர் தெரப்பியில் வரும் சார். ஹோமியோபதி நேச்சுரோபதியில் வந்து தேன், அதில் வந்து மலர் மருத்துவம்னு வருது. 1,00,000 மலர்ன்றது தான் 1 கிராம் தேன் கிடைக்கும். அப்போது 16 வகை தேன் வெவ்வேறு கண்ட்ரிலேருந்து வெவ்வேறு ஏரியாவிலேருந்து கிடைக்கிறப்போ அப்படியே மலர் மருத்துவம் ஃபுல்லாக இருக்கும் அதில். இது வந்து ஹோமியோபதியில் செப்பரேட்டாகவே ஃப்ளவர் தெரப்பின்னு இருக்குது. அப்போது அந்த தேனில் போட்ட பொருள் இன்றைக்கி நம்முடைய எஜிப்டில் இருக்க பிரமிடில் இருக்க மம்மி 3000 4000 ஆண்டுகள் ஆகிட்டது. இன்னும் அதோடைய தன்மை மாறவே இல்லை. அந்தளவுக்கு ஒரு ப்ரிசர்வ் பண்ணுற சக்தி இருக்குது அதுக்கு. அப்போ இது அந்த அலிசின் வந்து இதில் ஸ்பாயில் ஆகாது. இது எவ்வளோக்கு நாள் வச்சிருந்து கருப்பாக மாறுதோ அந்தளவுக்கு அதுக்கு அதனுடைய உள்ள கண்டென்ட் வேல்யூ இருக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து இந்த வயலட் கலர் இருந்த அந்த ப்ளூவாக இருந்தது நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு. இது ரெடி ஃபார் ஈட்டு. இப்போது இது சின்ன சின்னதாக இருக்குது சார். இது நம்ம ஆக்சுவலாக ஒரு பூண்டுடைய வெயிட்டு அரவுண்டு 3 to 4 கிராம் இருக்கும். ஒரு மனிதன் வந்து 20 கிராம் வரைக்கும் டெய்லி சாப்பிடணும். நல்ல ஒபிசிட்டி இருக்காங்க, 30 கிராம் சாப்பிட்டோம். அது நீ சாதா பூண்டை ஒரு 4 பூண்டு சாப்பிட முடியாது நம்ம. ஆனால் இது ப்ராசஸ் பண்ண பூண்டு வந்து ஒரு இனிப்பான உணவாட்டம் இருக்கும். அது ஒரு ஸ்நாக் மாதிரி இருக்கும். மென்று நம்முடைய 2 கடவாப்பிள்ளை வச்சுட்டு சலைவா எடுத்து கொஞ்சமாக சாப்பிட்டோம்னா இந்த 4 கிராம் பூண்டு உங்களுக்கு 300 ml சலைவா கொடுக்கும். சார் என்ன யூஸ்? அந்த சலைவா தான் உங்களுக்கு உடலுக்குண்டான ஆன்டிஜென்ட்டை தரது, ஆன்டிகுலகன்ட்டு, ஆன்டி சுகர் மெட்டீரியல் தரது. அப்போது இந்த பூண்டை வாயில் போட்டு 2 கடவாயிலையும் வச்சுக்கிட்டு ஸ்லோவாக சவ் பண்ணுவோம் சார். வச்சு சுரமக்கும் முழுங்கிடுங்க. அப்போ என்ன பண்ணாக்க உங்களுக்கு தேவையான உணவு அந்த ஒரு பூண்டுலேயே கிடச்சிருது. என்னுடைய பயன்கள் என்னான்னு சொல்லிடுறேன் சார். இல்லை கவரில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், அலிசின் அந்த மெட்டீரியலுடைய
உட்பொருட்கள் தேன், பூண்டு, எலுமிச்சை. இது இல்லாமல் இதில் மலர் மருத்துவத்துடைய சில ஹோமியோபதி பார்ட்டிகளும் இருக்குது சார் தனியாக. இது வந்து பாக்டீரியாக்களையும் தொற்றுகளையும் கொல்ல வல்லது. இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களின் செயல்பாட்டை அதிகரிக்க வல்லது. இந்த குழந்தைகளுக்கு கலலை நோயின்னு வரும் சார், இருமிகிட்டே இருப்பாங்க, அதுக்கு பயன்படும். அது நீக்கும். இந்த சுகர், அதாவது ரத்தத்தில் இருக்க சர்க்கரையின் அளவை குறைக்கும். என்ன காரணம்? நம்ம எச்சில் நொறுங்கு தின்றால் 100 வயதுனாங்க. நொறுங்கு தின்றால் தான் எச்சில் போய் சுரந்து நல்லா அரைச்சி கிரைண்டாக பேஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளுவோம். நம்ம இப்போ அப்படியே முழுங்கிடுறோம். அப்போது இந்த ஒரு பூண்டு மூலிமா ஒரு 300 ml செலவாக கிடச்சதுன்னா உங்கள் பாடி ஹெல்த்தியாக இருக்கும். அப்போ சுகருங்கிற நோயே இல்லை. டைப் 2 நீரிழிவு நோயை தடுக்கும். இரத்த நாளங்களை தளர்த்த உதவும் சார். இரத்த நாளங்கிறது வந்து நம்முடைய மைன்யூட் ஹேரில் 100th பார்ட்டு தான் வந்து நம்ம ஐ, கிட்னி, பிரெயின் இதில் வந்து பிளட்டு போயிட்டு வெளியே வரணும். அதுனாகும் குலகண்டாயிடும். குலன்னு ஆயிடுச்சுனாக்க வித் டாக்ஸின் சொல்ல போகிறப்போ அடைச்சிக்கும். அடைச்சி தான் ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ட்ரபுளு, நம்ம பிரெயின் ஸ்ட்ரோக்கு, ரத்தம் உள்ளே போகுது வெளியே வரல. அதே கொஞ்சம் பெரிய பார்ட்டியில் இருந்ததுனாக்க ஹெமரேஜிக் ஃபார்ம் ஆனிச்சுனாக்க அவருடைய சைடு எஃபெக்ட் சார். இந்த அளவுக்குலாம் போகவே வேண்டியதில்லை சார். நம்ம எளிமையான முறையில் ஒரு மாதத்தை பார்த்தினாக்க 1500 சார்ஜ் சார். இதில் பேக்கிலே கொடுத்துருக்கேன். அலிசின் நீங்கள் நெட்டில் போட்டு படிங்க, ALLICIN. இதை ChatGPT, ஜெமினி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, கூகுள் போய் சர்ச் பண்ணுங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு முன்னோட்டம் மட்டும்தான். மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டு அனலிட்டிக்கல் பண்ணி ரிப்போர்ட்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டெடெக்ஸில் போய் தேடுங்க. டெடெக்ஸில் வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் பேசியிருக்காங்க. ஏன் பயன்படுத்தணும்னு தெரில. அப்போது மாதம் ஒரு 1500 ரூபா சார். எல்லாருமே 1 கிலோ சாப்பிட்லாமா? டெய்லி 20 கிராம் சாப்பிட்லாமா? அந்த டீன் வரைக்கும் இருக்கான் இல்லையா, 19, அந்த குழந்தைங்களுக்கு தரலாம். அவங்களுக்கு 10 கிராம் கொடுங்க, உடல் எடையை பொறுத்து. ஒபிசிட்டி இருந்ததுனாக்க கம்பல்சரி 20 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரே நேரத்தில் இல்லை, 3 வேலையை பிரிச்சுக்கோங்க. அப்போ இதில் 600 கிராம் கார்லிக் இருக்குல்ல, மீது 400 கிராம் ஹனி இருக்குது. ஹனி வித்து அந்த மலர் மருத்துவம், இதனுடைய அலிசின் 3 கலந்துருக்கும். டெய்லி ஒரு 20 ml எடுங்க. நைட்டில் ஒரு பால்லையோ நல்லா சூடாக வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு படுத்திங்கனாக்க மார்னிங் 5 மணிக்கு அலாரம் வச்சிடும். நம்ம சாப்பிட்ட உணவு அத்தனையும் ஜீரணிச்சு நம்முடைய எச்சமேலி போய்டும். அது நம்முடைய அகம் சிறப்பாக இருந்தாவே முகம், வாழ்க்கை எல்லாமே நல்லாயிருக்கும் சார். சார் இதில் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் குழந்தைகளுக்காக. இப்போ நம்ம கல்லூரியில் படிக்கிற குழந்தைங்க ஒபிசிட்டியாக இருக்காங்க. ஏன்? மாதா செஞ்சது மக்களுக்குன்னு சொல்கிறோம். நம்ம ஏதோ இட்லி, தோசை, சட்னி, சாம்பார், பீஸா, பர்கர் அம்மா அப்பா செய்கிறது சாப்பிட்றோம். ஜங்க் ஃபுட்ஸு, ஆயிலி ஃபுட்டு, ஹை கார்போஹைட்ரேட் ஃபுட்டு, பரோட்டா, இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி யோசனை பண்ணாங்க சார். அவங்களுக்கு ஒரு ஆஃபர் என்னன்னாக்க, அவங்களுடைய காலேஜ் ஐடி கொண்டாந்தானாக்க அந்த ஐடிக்கு 500 ரூபா ஆஃபர் தரேன் சார். பேக்கில் என்ன போட்டிருக்கேன். அவங்களுக்கு கிலோ 1000 ரூபாய் கம்பல்சரி. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி வித் இந்த கொண்டாந்து காட்டினானாக்க இங்கே மட்டும் அந்த 1000 ரூபாய் தரேன் நான். இது எல்லா மக்களும் பயன்படுத்திட்டு சார். ஒரு நோய் வந்த வாட்டி வந்து சிரமப்பட்டுட்டு, சார் எனக்கு பவுல் பிரச்சனை இருக்குது, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து கிளியர் ஆகலை, பிசிஓட ப்ராப்ளம் இருக்குது, ப்ரெக்னென்ட் ஆகலை, இது எல்லாத்துக்குமே ஒரு ரெமெடி என்னன்னாக்க இந்த அலிசின் பூண்டு சார். ஒரு குழந்தை பிறப்பில்லை, அவங்க பயன்படுத்திட்டோம். ஒரு அருமையான ஒரு இனோவேஷன் சார். நம்ம உணவையே மருந்தாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான். நம்ம ரியலாக சாப்பிட்ற உணவு எல்லாம் வாங்க, பயன்படுத்துங்க, நல்லா இருங்க சார். தேங்க்யூ.